ஹே பீப்பிள், வெல்கம் டு இன்னொரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் தாய் குலத்துக்கு தாங்க பிறந்த நாள். எங்கள் அம்மாவோட பர்த்டே டிசம்பர் அதுவுமா. ஸோ டிசம்பர் 12 தான் என் மம்மியோட பர்த்டே. ஸோ அதுக்கு முந்தின நாள் நாங்கள் கிளம்பி டிங்க நகர் போய் அன்றைக்கி டேவே கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு டே. மழைலாம் பெஞ்சு சென்னையும் சூப்பராக குழுன்னு இருந்தது. ஸோ அதனால் ரத்னா ஸ்டோர்ஸ் போய் கொஞ்சம் வாங்க வேண்டிய சாமான்லாம் ஷாப்பிங்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இவ்வளோ நேரம் மூஞ்சி தெரியாமல் வீட்டை எடுத்து வச்சுருக்கேன். நேற்று செஞ்ச சினமன் பண்ணு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இப்போ சூடு பண்ணிவிட்டு கூட நல்லா சூடாக லெமன் டீ போட்டு இந்த வெதருக்கு குடிச்சிட்டு அப்புறமா டிஃபன் வேலையெல்லாம் பார்த்துட்டு தென் கடைசியாக நம்ம இன்றைக்கி நைட்டுக்கு முன்னாடி 12 மணிக்கு முன்னாடி கேக் சேர்க்கணும். ஸோ அதுதான் பிளான். ஸோ கேக்குக்கு பிளெயின் வெனிலா கேக் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை சேர்க்குறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாமல் காமிச்சிட்டு கடைசியாக கேக் கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு நாளைக்கு பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு கார்த்திகை தீபத்துக்கு போவோம். ஸோ அதோட செலிப்ரேஷன் என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி சேனலில் சினமன் ரோல் ரெசிபி போட்டிருப்பேன். ஸோ அந்த ரெசிபி செஞ்சு வீடியோ எடுக்கிறப்போ எடுத்ததுக்காக தான் இந்த சினமன் ரோல் செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அதை நல்லா மறுநாள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, பட் நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருந்தது. பட் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் நல்லா அதை சூடு பண்ணிட்டு கூட லெமன் டீ போட்டு குடிக்கலான்னு தாங்க பிளான். நல்லா அப்படியே கொஞ்சம் லேசியான விலாகாக இருந்தது. ஸோ இந்த கேப்பில் போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் டீ காஃபி போட்டு குடிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ நாங்கள் லெமன் டீ போட்டு குடிச்சிருந்தோம். ஸோ அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்ல காஃபி போட்டு கூட இந்த இது வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது இன்னமும் தெரில. ஃபஸ்ட்டு டே சாப்பிட்டப்ப நல்லா இருந்தது. சினமனோட ஃப்ளேவர்லாம் நல்லா தெரிஞ்சுது. செகண்ட் டே அவ்வளோவா தெரியல. பட் இதோட வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கோகோனட் பன் மாதிரி இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷான பன்னோட டேஸ்ட்டுன்றதுனால அப்படி இருக்கும் போல். ஸோ அதனால் அதெல்லாம் செஞ்சு முடித்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நாங்கள் நல்லா வெளில ஜோன்னு மழை பெஞ்சிருந்தது. நாங்கள் படம் பார்த்துன்னு சாப்பிட்டா எங்கள் அப்பா அம்மா என் வீடியோவை பார்த்துன்னு சாப்பிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ நேரம். ஸோ இதுக்கப்புறமா தான் முக்கியமான ஒரு பகுதிக்கே நம்ம வரப்போகிறோம். ஸோ பர்த்டே கேக் நான் தான் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிச்சி செய்கிறேன்னு சொல்லி வெண்ணிலா கேக் தான் எங்கள் அம்மாவுக்கு யூஸ்வலாக பிடிக்கும், க்ரீம் எதுவுமே போடாமல். ஸோ அதனால் கேக் செஞ்சு வச்சுருந்தேன். பட் டைமிங் கொஞ்சம் தப்பாக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மணியே ஆயிடுச்சு. சரி போய் விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறமா கேக் அவன்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி தான் வச்சுட்டு போனாங்க. Many more happy returns of the day, Sophia. A few minutes later. Many more happy returns of the day. Thank you. நம்ம ஹாப்பியான கிஃப்ட் போயிடுச்சு நினச்சி எனக்கு அப்படின்னு சரியாகும். அடடாய் மோதிரெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கம்மா. ஐஷு சில்வரா போட்டு விடு. சரி பத்தலாம் கரெக்டாக ரியல் டைமண்ட் என்ன வாங்கி கொடுத்தீங்க? வாங்கி தர மாட்டீங்களா? அதெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். Meanwhile. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. அது கிட்ட வைக்காது. கம்ப்யூட்டர் கொளுத்தி விட்டுட்டு போயிடும். அது பண்ண கேள்றோம் மடையா. மண்ணன்னையா. ஐயோ ஒழுங்கு சீக்கிரம். கேக்கே அப்படிதான். Happy birthday to mommy. Happy birthday to you. அத கொலை பண்ணாம ஒரு வாரமா இருங்க அது நல்லாவே இல்லைங்க. அந்த ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும். கேக்கு கூட அந்த அல்வாவை ஒரு ஓரமா வெட்டி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. பெரியவங்க
ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ லைக் யூ. சாப்பிடு. ஃபாதர் ஒரு வாய் வாங்கிட்டு போங்க. நோ சும்மா டேஸ்ட் பண்ண. நோ நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன். சும்மா ஒரு வாய் டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவு மாட்டோம். நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. ஏதோ ஒரு சில நாள் இப்படிதான் நடக்கும். அது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கா? இங்க வா ஐஷு, வா. ஸ்வீட் மாதிரி இருக்கு, வா. கேக் மாதிரி இல்ல, ஸ்வீட். ஒரு வாய் போய் டேஸ்ட் பண்ண அடிச்சுடுவேன். நல்லா இருக்கா அங்கிள்? அசிங்கம் பண்ணாம டேஸ்ட் பண்ணிட்டு போ. அது பட்டர். நாளைக்கு நல்ல கேக் வாங்குறோம், வெட்டுறோம். ஓகே என்ன பாரு. ஓகே சார். இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். எவ்வளவு நல்லா எவ்வளவு நல்லா நான் கேக் செஞ்சு தருவேன் சொல். இனிமே இப்படிதான் பேசணும் ஐஷு. எவ்வளவு நல்லா நான் கேக் செய்வேன்னு சொல். குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டேய் குளிக்க வேண்டிய புதைங்கடா. சூப்பரா செய்வ. கலைமகனே கலங்காதே, கலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. The next day. ஸோ பர்த்டே மார்னிங் எந்திரிச்சு வந்து பார்த்தா எங்கள் அம்மா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கிளம்பி மழையை ரசித்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நல்லா இருக்கே கிளைமேட்டுன்னு யோசிச்சுட்டு வந்தால் எதிர் வீட்டிலேருந்து சுட சுட குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துருந்தாங்கங்க. எங்கள் அம்மா பர்த்டே ஸ்பெஷல்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப க்யூட்டான திங்காக இருந்துச்சு அன்றைக்கி. நேற்றுக்கு ரொம்பவே அசிங்கமாக போச்சு கேக். ஸோ ஃபஸ்ட்டாக சொதப்பிடுச்சு. ஸோ அதனால் நான் விடறதா இல்லை. ஸோ நல்ல ஃப்ளஃபியாக டீ கடை கேக் மாதிரி நான் செஞ்சே ஆகுதுன்னு சொல்லிட்டு சுற்றி நான் இருக்கேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஸோ அதனால் நேற்று முட்டை இல்லாமல் போச்சுன்னு சொல்லி நான் வேறு ரெசிபி ட்ரை பண்ணதுனால அது கொஞ்சம் சொதப்பிச்சு, கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டான். ஸோ ஃபைனலி கேக்கை செஞ்சு முடிச்சுட்டாங்க. பேட்டர்லாம் நல்லா தான் வருது. டேஸ்ட் நேற்றுமே சூப்பராக இருந்தது. பிரச்சனை என்ன நான் அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். பட்டரை வந்து நேற்று நான் ரொம்ப நேரம் ஹேண்ட் விஸ்க வச்சு ஜாலியாக விஸ்க் பண்ணின்னு வெளில போய் டிவி வேறு பார்த்துன்னு. ஸோ அதனால் பட்டர் வந்து ஓவர் விப் ஆகி ஏர் நிறைய இன்ஃப்யூஸ் ஆகி, ஸோ அதை நம்ம அவனில் வைக்கும் போது ஃபுல்லாக பெருசாக வந்துட்டு அப்புறமா அப்படியே டீஃப்ளேட் ஆகி கிராக்ஸ் வந்துடும்னாங்க. ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ நான் யூஸ்வலாக பண்ண வெண்ணிலா ரெசிபியே பண்ணலான்னு சொல்லிட்டு எக்கு போட்டே பண்ணிட்டேன், பரவாயில்லன்னு சொல்லி. ஸோ எக்கு போட்டே நீங்கள் நம்ம வெண்ணிலா கேக் பண்ணி வச்சு சூப்பராக ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி வரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாத்தையும் வேண்டி நம்ம எடுத்து உள்ளே வைப்போம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் சரி நாம பியூட்டி கான்டெஸ்ட்ல பார்க்கலாம். லண்டன் பெர்ஃப்யூம் பியூட்டி டால்க் இப்போது 97% நேச்சுரல் டிலைட் இன்கிரிடியன்ட்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear copy. Copy. புகை வருதா? கட் பண்ணா கீழே பேப்பர் வருதுலாம். வருது. சுட சுட கேக்கு. நிஜமாவே புகை தெரியுது. இந்தா. மேம் இருக்க கேக் சூப்பரா இருக்கு. நேற்று செஞ்சதுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்கு? சூப்பரா நேற்று செஞ்சது கேக் இல்லை, அது அல்வா. இது வந்து கேக்.
ஸோ நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சு நல்லா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு லெவலில் சூப்பராக இருந்ததுங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்டோன்னே சொல்லலாம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா ரெடியாக போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் தான். எம் குமரன் படத்தில் வர்ற அளவுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் என் டியூஷன் பசங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களே வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வேறு லெவலில் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லணுங்க. நான் கூட இவ்வளோ பண்ணலை. ஸோ அதனால் எல்லா பசங்களுக்கும் ஒரே என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்தது. இந்த வாட்டி என்னன்னே தெரில, ஒரு மாதிரி கோலாகலமாக போச்சு என் தாயோட பர்த்டே. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ அந்த பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம செஞ்ச கேக்கே யூஸ்வலாக கொடுப்பேன். அவங்களாம் க்ரீம் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கடையிலேருந்து வாங்கி கொடுத்தாச்சுங்க. ப்ளீஸ் ஒன்று தரேன். இது சாக்லேட் மட்டும். தேங்க்யூ. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். வீடியோ காமிக்கலாம் இது. படிப்பீங்கன்னு சொன்னா யூஸ்வலாகவே செலிப்ரேஷன்லாம் எங்கள் அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அன்றைக்கி வந்து நல்லா எல்லாேருக்கும் டியூஷன் பசங்க எங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து சமோசா வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி வச்சு கூட சமோசா அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் எல்லாத்தையும் வச்சு டியூஷன் பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க அன்றைக்கி. The next day. கார்த்திகை தீபம் குமுதா அந்த ஊட்டி வாசல்ல அகல் உலகா அடின்னு இருந்துச்சு. கார்த்திகை தீபம் கும்பிட்றதுக்காக எங்கள் அம்மா பூஜை சாமான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க. ஹாலெல்லாம் நேற்றே சுத்தமாக பெருக்கி தொடச்சி முடிச்சுட்டாங்க. நைட்டு இந்த டியூட்டி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சமாக பெருக்கி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா நான் மாப்பை வச்சு வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயும் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணணுன்றதுக்காக தான். இந்த இப்போ டியூஷன் எடுக்கிற போர்ஷனில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மெயின் லிவிங் ஹால். ஸோ இதிலே போட்டுடலான்னு சொல்லி தான் பண்ண ஆரம்பித்தது. ஐயோ 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 அப்படியே வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். என் தாய் வெளியில் ஃபுல்லாக கோலம் போட்டு முடிக்க நான் உள்பக்கம் இருக்கிற டியூட்டியை நான் எடுத்துக்கிட்டேங்க. சைட்லலாம் ஒரு சின்ன சின்ன டிசைன் போட்டு நடுவில் பூவை அரேஞ்ச் பண்ணி ஸோ கொஞ்சம் இடத்துல வந்து வழக்கு வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைனை தான் ஓரம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக கோலமாவை கொட்டி விரலை வச்சு எல்லா டைரெக்ஷன்லையும் ஏற்றி விட்டிங்கன்னா அந்த பூ டிசைன் வந்துடும். ஒன்று நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குங்க. ஸோ இந்த டிசைனை மொத்த ஹாலுக்கும் போட்டு முடிச்சுட்டு ஸோ அதில் பூவெல்லாம் அடுக்கி வச்சு மீதி வேலையை பார்க்கலாம் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம 2 பேருமே மேட்சிங் போடுவோம். ஸோ சைட்லலாம் கோலம் போட்டு முடிச்சதுக்கே டயர்டாகிடுச்சின்னு பார்த்தா நடுவில் ஒரு பெரிய கோலம் போடணும். ஸோ அதுக்கு யூஸ்வலாக போடுற டிசைனே போட்டு பூவெல்லாம் ஃபில் பண்ணி நல்லா அழகாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய கோலமாக போட்டாச்சு. நடுவில் நார்மல் டிசைன் தாங்க, ஏதோ ஃபேன்சியாலாம் நான் போடலை. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? சாமி அங்க ஏத்தும் போது நம்ம ஏத்தணும். 5:55 6 மணிக்கு இல்லை 6:30 ஆகும்ல. அவங்க என்ன டைம் மாற்ற போகிறாங்க?
அது மாற்றம் திடீர்னு இதுவாக தான் இதெல்லாம் உள்ள வைக்க இல்லை நான் விட்டுடலாம். விட்டுட்டு கோலத்துக்கு போட்டுக்கலாம். வெளியிலையும் போடணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து இருந்த பூ உதிரி பூ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் பிரித்து வச்சிட்டோம். ஸோ வெளியில் இருக்கிற கோலத்தில் கொஞ்சமாக போட்டுட்டு வந்துட்டு மீதி ஹாலில் இருக்கிற கோலத்தில் போட்டுடலான்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் கடைசியில் நான் சொன்னது தாங்க நடந்துச்சு. ஒரு 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றுனாங்க. எங்கள் அம்மா 5:55 அப்படின்னாங்க. இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. நான் கூப்பிட்டே காமிச்சேன். ஸோ அங்கே கரெக்டாக தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் ஏற்றணும்னு சொல்லி நம்ம வீட்டில் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே கரெக்டாக ஏற்றணுன்னே எங்கள் அம்மா வீட்டு வாசல்லேருந்து ஒன்றொன்னே ஏற்றிட்டு வரேன்னு சொல்லி வெளியிலேருந்து ஏற்றிட்டு வந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இதான் எங்கள் வீட்டு டெக்கரேஷன். ஃபைனலாக விளக்கேற்றி முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வீடே ஒரே கலைபரமாக இருக்குது. ஆளுங்க எல்லோரும் டயர்டாகியாச்சு. ஸோ ஒரு பொழுதோடு சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் டைமும் முடிச்சுக்கணும் நாங்கள் எல்லோரும். ஸோ மத்தியானம் வந்து எங்கேயும் கும்பிட்டு பிரசாதம் கொடுத்து வந்தாங்க. ஸோ அந்த சாப்பாடு தான் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு நல்லா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. இதை தான் எங்கள் 2 days vlog. 2 நாளில் ஒரே டயர்டாக போச்சுங்க. வாய்ஸ் சத்தமாக கூட வரமாட்டேங்குது. ஏன்னு தெரில. ரொம்ப நேரம் பேசாமல் தான் எல்லோரும் வேலை செஞ்சுன்னு இருந்தோம். யூஸ்வலாக நான் முடிக்கிற மாதிரி சமையல் குறிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சஞ்சு சந்துரு. இது மாதிரிலாம் டாக் பண்ணுற அளவுக்கு இதுவும் இல்லை. ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வந்துனே இருக்கும், கேஷுவல் விளாக்ஸ் எல்லாமும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதே வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலும் இதேமாரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட ஆர்டர் வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளாக்ஸ், கேஷுவல் விளாக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரிஸ் எலிமினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? பை பாய்.